welcome back to Go Gaming. இந்த வீடியோல நாம ஸ்லெண்டரினா தி செல்லரோட அந்த பார்ட் 2 தான் गाइस பார்க்க போறோம். சோ பார்ட் 1 வந்து போட்டுருப்போம், போன வீடியோல போட்டுருப்போம். சோ நெக்ஸ்ட் வர போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஈவில் அண்ட் ஃபீவர் எஸ்கேப் தான் गाइस. ஒரு வழியா ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆமா வாங்கோ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ போன பார்ட்ல வந்து 5 புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருப்போம் ரைட்டா. இதுக்கப்புறம் வந்து நம்ம மீதி இருக்கிற அந்த 3 புக்ஸ் கலெக்ட் பண்ண போறோம். பட் அந்த கடைசி 8th புக்கை கண்டுபிடிக்கதான் எப்பா சாமி எவ்வளோ தேடணும் தெரியுமா. ஆமா சில பார்க்கலாம் பார்த்து வந்துருங்க. என்னோட வாய்ஸ் போன வீடியோ இந்த வீடியோ கொஞ்சம் டல்லா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா போன தடவை இந்த தடவை கோல்டு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் நான் கேமரா பக்கத்துல வந்துச்சு. வீட்டு பக்கத்துல மழை வேற வந்துச்சு. ஸோ வந்து இங்க நாங்க இருக்கிறது கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர்ல எல்லாம் கொஞ்ச நாளா செம மழை தானே. ஆமா இப்ப கூட பேஞ்சிட்டு இருக்குது. ஆமா நாங்க பெட்ரூம்ல பக்கத்துல இருக்க நிறைய பேர் கொரோனா வைரஸ் வருதாமா, அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இடைவேளையை மெயின்டைன் பண்ணிட்டு எல்லாருமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து ஜாக்கிரதையா இருங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்ல, நம்மளோட எல்லா வியூவர்ஸுமே வந்து ஜாக்கிரதையாவே இருங்க. ஆமா அது கூட பேசிட்டு 6 புக் கலெக்ட் பண்ணிட்டியா? ஆமா ஆக்சுவலி வந்து நாங்க இந்த ஈவில் அண்ட் ஃபீவர் எஸ்கேப் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ நம்ம நாளைக்கு போட்டுடலாமா இல்ல நாளானிக்கு போட்டுடலாமா இல்ல எப்ப போடலாம் நீங்களே சொல்லுங்க. எப்படியோ நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க, நாங்க தான் போடணும். கமெண்ட்ல யாரும் கமெண்ட்லாம் பண்றது இல்ல. ஆனா இந்த வாரத்துக்குள்ள அகாத்தா லெவலும் ஃபீவர் எஸ்கேப்பும் வந்துடும், மறக்காம பாத்துருங்க கைஸ். எலிமெண்டரி ஈவில் இந்த வீக்குள்ள வருமா நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது, பட் ஃபீவர் எஸ்கேப் கண்டிப்பா வந்துடும். பார்ட் 1 வந்துடும். ஸோ அது நாங்க 2 பார்ட்டா தான் பிரிக்கணும், ஏன்னா அதுவே 1/2 மணி நேரத்துக்கிட்ட வந்துருச்சு. ஐயோ அது பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். இப்பவே நாங்க வந்து ரிவீல் பண்ண விரும்பல, நீங்க பாருங்க கூடிய சீக்கிரமே வந்து வரும். வீட்டுக்குள்ள வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உங்களை என்ன சட்டியில போட்டு பறிக்கிறேன். என்ன இவன் இந்த ஸ்லெண்டரினாவும் ஒரு வேற கிராணி மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டா. கைஸ் வெளியே ஒரு சமயம் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஃபேன் போட்டிருக்கோம். ஆமா சவுண்டு கேட்டுச்சுன்னா எதுவும் கண்டுக்காதீங்க. வெயிட் பண்ணி சேர்த்தா அந்த அதெல்லாம் இதை எடுத்துட்டு வந்தேன் சவுண்ட பேசுறது. நானும் வந்துட்டேன். நாங்க 2 பேரும் உங்களை சேர்ந்து வடித்து எதிர்க்க போறோம். எப்படி இருக்கு எங்களோட காலை புடிச்சு கடிச்சிட்டு இருக்காதையே. ஐயோ இந்த ஸ்பைடர் வேற நல்லா கடிச்சு விட்டுருது. ஸ்பைடரா அந்த கரப்பாம்பூச்சியா தெரியல. இத பாக்கறதுக்கு ஸ்பைடர் மாதிரியும் தெரியல, கரப்பாம்பூச்சி மாதிரியும் தெரியல. அதென்ன ஸ்பைடரு தவளையும் கலந்து விட்ட மாதிரி இருக்குது. அதுதான் என்னமோ தவக்கலையும் ஸ்பைடர் கலந்து மாதிரி தாங்க இருக்கு உண்மையாலுமே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸிட். இந்த வீடியோல நம்ம வந்து எக்ஸிட் பண்ணுவோம். ஆக்சுவலி போன வீடியோல நாங்க வந்து அவுட்ரோ கொடுக்காமே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டோம். ஸோ மன்னிச்சிருங்க. அதுல நாங்க கடைசியில என்னமோ ஒரு இதுல வந்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். வந்துட்டேன் ஃபயர் பேக். ஐயோ என்ன இந்த குடும்பமே பேசுது. வாட்டர் பட்டல் எடுப்பா கண்டு எவன் நெருப்பு தொட்டு போயிட்டா. அப்பாடியா குடிச்சிட்டியா? எனக்கு கூட நானும் குடிச்சுக்கிறேன். அப்பாடா இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஐயோ இன்னும் ஒரே ஒரு புக்கு, பட் அந்த புக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன புக்கு போறோம்னு பாருங்க. ஐயோ இந்த ஸ்லெண்டரினா வேற சும்மா வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த தடவை பேக்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்ன நீயே ஷாக் ஆயிடுவ. என்ன அந்த ஐபோன் எடுத்துட்டு வரல? எடுத்துட்டே வரல. அப்பாடா நல்ல வேலை. என்னென்ன எடுத்து வந்து தெரியுமா? ஒரு கையோட மேக்னெட்டா? எதுக்கு? எச்சி எறும் பொருள் தங்க ஒட்டிக்கிட்டு வந்துடும். இந்த திருடுறதே ஒரு வேலையா போச்சு. அதுக்கப்புறம் வந்து வேற என்னன்னா கூடயே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டா ஒரு லேஸ் பாக்கெட் எடுத்து வந்திருக்கேன். லேஸ் பாக்கெட்டா? யாரு சாப்பிடுறதுக்கு?
அந்த ஈவன் கிட்ட மட்டும் கொடுத்துறாத, அவ நார்மலாவே அவளுக்கு லூஸ் மோஷன் போய்கிட்டு இருக்கும். இதுல இப்ப வேற கொடுத்தனா அப்புறம் அவ்வளவுதான். ஏய் சிப்ஸ் பாக்கெட்டுக்கு அப்புறம் அது என்ன இது, லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். லெமன் ஜூஸ் அது கூட ஓகே தான், 2 பேரும் ஊத்தி குடிச்சுக்கிறீங்க. ஹலோ, உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். அதுவா என் போனுக்கு ஈவல் நான் பாட்டி கூப்பிட்டுருக்காங்க. இந்தாங்க பேசுங்க. ஐயோ நான் கூட நீங்க சீவர் எஸ்கேப் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணது என்னால தாங்க முடியல. என்ன நீங்க என்னமா சுத்த வச்சிட்டீங்க. அடுத்த டைம் பலூன் எஸ்கேப் பண்ணும் போது உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். அதாச்சும் நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க சீவர் எஸ்கேப் பண்ணி முடிச்சோம். அது ஒரு இடத்துல 8 தடவை கிட்ட சுத்துறோம். சுத்து ஆக்சுவலி வந்து அப்படிதான் நம்ம விளையாண்டாங்க. சுத்தி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த ஈவலன் வேற வந்து அடிச்சிருவா. அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி சத்தத்தை போட்டுட்டு அப்புறம் தான் வந்து நம்ம. ஆனா இருந்தாலும் ஒரு தடவை அவுட் ஆயிட்டாங்க. இப்பவே வந்து நம்ம இதெல்லாம் கொடுக்கலாம் போச்சுப்பா. ஆமா, ஐயோ எனக்கு நான் முன்னாடிலாம் வந்து அவுட் ஆகாம விளையாடுவேன். நான் ரொம்ப தெரியாம அவுட் ஆயிட்டேன். ஐயோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எத்தனை கடி கடிச்சு வச்சுட்டான் பாத்தீங்களா. அதுதான் என்னோட முக்கியமான ஒரு ட்ரிக்கோ. எப்படி இருக்கோ, நல்லா இருக்கோ. இந்த அந்த ஒரு விவேக், ஒரு படத்துல அந்த விவேக் பேசுவான், அந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு சரியான கடுப்பாகுது. கடுப்பாகுதா போய் அடுப்பு மலை ஏறி இடுப்பு போய் வந்து. ஐயோ எனக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன பண்ண ஆசிசி, இவனை நம்ம வந்து எங்க போய் விடலாம்? இல்ல கரப்பா மூச்சு மாதிரி காலை வச்சு நசுக்கி இல்ல என் வேக என்னன்னு வச்சிருக்கேன். என்னது இல்லப்பா. அப்புறம் லைட்டர் வச்சிருக்கேன். லைட்டரா? லைட்டரை வச்சு இது என்ன பண்றது, கொளுத்தி விடுவியா? ஆமா, இதோட கால்ல ஒரு சூடு வச்சுட்டோம்னா அப்படியே ஓடிடும். ஆக்சுவலி வந்து எதுக்காக நாங்க இவ்வளவு தொட்டில ஒருவேளை அவனை போட்டு ஆட்டுறதுக்கு தான் போல அந்த கரப்பாம்பூச்சி. இவனை கரப்பாம்பூச்சியை நசுக்கிற மாதிரி அந்த வெள்ளத்தை வச்சு அமுக்கணும். கால் வைக்குதா, உட்காந்துக்கோ. உட்காரு. டார்ச் லைட் ஆஃப் பண்ணிப்போம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. வாங்கிப்போம். ஒரே இது வேற நம்ம வந்து கடுப்பு தேத்திக்கிட்டு இருக்கு. நம்ம போச்சு என்ன போயிருக்கும். ஒருவேளை வந்து இவனாதான் இருக்கும். அந்த பத்துக்கிட்டு போவாளே இவளுக்கு இந்த ஒரு பேரு எதுக்குதான் இந்த குடும்பத்துல மட்டும் எந்த இப்படி பேர் வச்சிருக்காளுங்களோ தெரியல. என்ன ஐயோ போயிருந்துட்டேன். அம்மா இப்படி பார்த்துட்டா என்ன ஆகும் தெரியல. என்ன மூஞ்சி பூரா ரத்தமா இருக்கும். அதுவும் செத்துருமா? இந்த கேம்ல சாகுற மாதிரில இருக்காது தெரியல. நம்ம இது வரைக்கும் ஒரு டைம் கூட சாவல. அப்படி இருந்தா கூட இருக்கலாம், மேபி வாய்ப்புகள் இருக்கும். பாருங்க செத்துனா நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம். இங்க ரொம்ப தூரத்துக்கு இருக்குது. வரதோ எங்க வரதோ, உங்க வீட்டுக்கு வரதா இல்ல உங்களோட பாத்ரூமுக்கு வந்து உங்களை தொல்லை பண்றதா? என்னடா பண்ணி வச்சிருக்கா, எனக்கு ரொம்ப வலிக்குது. கொஞ்ச நேரம் உன்னை அடிச்சே புடுவேன். உன்னை நான் காலையிலேயே கடிச்சு உனக்கு சமாடி கட்டிட்டேன் பாரு. சேதா பாத்தியா, காலை சூடு வச்சு விட்டேன். ஆமா, இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. என்ன பண்ண ஒரு ஒரே எட்டாவதுக்கு என்ன பண்ண தெரியுமா, லைட்டரை ஆன் பண்ணி வச்சு அப்படியே தூக்கி போட்டேன் பின்னாடி. நின்னா கடிச்சு விட்டுருவாங்க. ஆமா, லைட்டர் எடுக்க. சரி பரவாயில்ல விடு, மேக்னெட் இருக்கு கையிலே வச்சுக்குவீங்களா? இங்க பாரு, யாருக்கெல்லாம் சாவி இருக்கு. அந்த சாவி நம்ம யூஸே பண்ணல. சரி, இப்ப நம்ம வந்து பாரு கையிலே ஒட்டிக்கிச்சு, மேக்னெட்ல ஒட்டிக்கிச்சு பாரு. இப்ப
இந்த சைடு திரும்ப எந்த அளவு கவுண்ட் காமிக்குது. இப்ப போய் இப்படி உள்ள இல்லையா? இப்படி போய் அப்படி போகணும். ஐயோ ஆமா, பின்னாடி இப்படி இப்படி போகணும். இப்படி நேராதான் எனக்கே மறந்துட்டு இருக்கு. ஏய் தப்பு இப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ இப்படியே நேரா போகணும். இந்த மேப் வந்து திரும்ப மாட்டேங்குதா, அதனால நம்ம எந்த சைட்ல போறோம்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப நேரா நேரா இதுதான். அப்பாடா, இந்த மேப் கையில வச்சிருக்கோம் guys. அப்படி நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, நம்ம ஜெயிச்சிட்டோம். guys ஒரு வழியா எண்டிங்க்கு வந்து மேக்னெட் கையிலேயே வச்சிருக்கோம். இதோட இந்த கேம் பிளே வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போறோம்னு சொல்லுங்க. இதோட உங்களிடம் இருப்பது உங்கள் ஸ்வேதா மட்டும். ஸ்வேதா என்ன என் மேக்னெட் டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஐயோ ஓகே, இதோட உங்களிடம் இருப்பது உங்கள் ஸ்வேதா மற்றும் ஆஷிஷ். பை பை.